நம்ம காலங்காலமா கல்வியற்றவர்களாக நிறுத்தப்பட்டதின் பின்னாடி இருக்கிற அரசியல், நாம கையை கட்டிக்கிட்டு பண்பாட்டு அடிமைகளாக அதிகாரத்திற்கு எதிராக கை உயர்த்தாம கையை கட்டிக்கிட்டு நிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம கல்வி மறுக்கப்பட்டுச்சு. மீண்டும் மதவெறியை மண்டைக்குள்ள திணிச்சு, மீண்டும் சாதி வரிய மண்டைக்குள்ள திணிச்சு, மீண்டும் நம்மளை அறிவற்றவர்களா மாற்றி, மீண்டும் நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியா மாற்றி, இங்கே அவங்க அரசியல் பண்ணி இதை ஒரு வன்முறை பூமியாக மாற்றுவதற்கு வேலையில இறங்கி இருக்கிறாங்க. எல்லாமே முற்புறப்பில் செய்த பாவம் சொல்லி எங்களை கேனையாக்க பாக்குறீங்களா? அரசின் நிதி உதவியில் நடத்தப்படுகிற கல்விக்கூடங்களில் மத கூட்டங்கள் நடத்த கூடாது சட்டம் சொல்லுது. வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஒரு பயங்கர சதித்திட்டத்தோடு களம் இறங்கி இருக்கிறார். இந்தியாவில் தாங்கள் ஆளாத மாநிலங்களில் எல்லாம் ஒரு மத கலவரத்தை, ஒரு பிரிவினவாதத்தை தூண்டி அதை ஓட்டா மாத்துறதுக்கான திட்டமிடலோடு களம் இறங்கி இருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல கூடுதலாக களமிறக்கி பணத்தை மொத்தமா இறக்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களை மதவெறிக்கானவர்களாக மாற்றுகிற திட்டமிடலோடு களம் இறங்கி இருக்கிறார்கள். நாம நினைக்கிறோம் இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இது இடதுசாரி மண், இங்க முற்போக்கு இயக்கங்களும் சமூக நீதியும் தான் பின்பற்றுவாங்க என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மையும் கூட. ஆனால் அவற்றை எல்லாம் தகர்ப்பதற்கான உள்ளடி வேலைகளோடு களம் இறங்கி இருக்கிறது காவி கும்பல். அதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம இறங்கணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? நாளைக்கு, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே சென்னையில் இருக்கிற கோடம்பாக்கத்தில் இருக்கிற மீனாட்சி கல்லூரியில் ஒரு சொற்பொழிவு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 9லேருந்து 13. அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல சாமியார்கள், மத போதகர்கள், மத சொற்பொழிவாளர்கள் கலந்துக்கிறாங்க. இத்தனை நாளாக 9லேருந்து 13னா கிட்டத்தட்ட 5 நாள் அந்த நிகழ்வு நடக்குது. இதுல மாணவர்களை கலந்து கொள்ள மிரட்டி இருக்கிறார்கள். இந்த செய்தி ஆடியோவா ரிலீஸ் ஆகி, அந்த மிரட்டல் ஆடியோவா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பதற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. கல்வி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு சமூகத்தின் மேம்படுத்துகிற ஒரு டூல்னு உங்களுக்கு தெரியும். நம்ம காலங்காலமா கல்வியற்றவர்களாக நிறுத்தப்பட்டதின் பின்னாடி இருக்கிற அரசியல், நாம கையை கட்டிக்கிட்டு பண்பாட்டு அடிமைகளாக அதிகாரத்திற்கு எதிராக கை உயர்த்தாம கையை கட்டிக்கிட்டு நிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அந்த கல்வி மறுக்கப்பட்டதை எதிர்த்து நம்ம தாத்தம் பாட்டங்கள்லாம் போராடி, நமக்கு கல்வியை மறுத்த சனாதனத்தை எதிர்த்து, நமக்கு கல்வியை மறுத்த பார்ப்பனியத்தை எதிர்த்து களத்துல நின்று களமாடினார்கள். அதனாலதான் நம்மளாம் படிச்சோம். இல்லைன்னா நீங்களும் நானும் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு சாணி தட்டிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு சாமானியருடைய பிள்ளைகள்லாம் அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதிகாரத்திற்கு எதிரான, பார்ப்பனியத்திற்கு எதிரான சூழலை நாம வென்றெடுத்ததுதான். அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது கல்வி. அதனாலதான் இங்க 40க்கு 40 நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம். காவிகள் கால் ஊன்ற முடியாம கதறிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பில்டப்ப செஞ்சு உள்ள வர்றதுக்கு நினைச்சாலும் கூட இங்க வாய்ப்பற்றவர்களா இருக்கிறாங்க. அத்திவரதரை 1.5 கோடி பேர் போய் பார்த்தாங்க. ஆனா ஒரு சீட்டு கூட பாஜக வர முடியாம இருந்தது காரணம் இந்த கல்வியும் பொருளாதார தன்னிறைவும் தான் நாம் சமூக நீதியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி இருக்கு. இப்ப அதுல கை வைக்கிறோம். அதான் இங்க முக்கியம். ஏன் காலங்காலமா நம்ம கல்வி கொடுக்கல? நம்ம கையை கட்டி நிக்கணும். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. நம்ம அடிமையா, பண்பாட்டு அடிமையா நிக்கணும். அதுக்கு தான் கல்வி மறுத்தான். இப்ப மீண்டும் கல்வி நிலையத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுடைய நோக்கம் என்ன? மீண்டும் மதவெறியை மண்டைக்குள்ள திணிச்சு, மீண்டும் சாதி வரிய மண்டைக்குள்ள திணிச்சு, மீண்டும் நம்மளை அறிவற்றவர்களா மாற்றி, மீண்டும் நம்முடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியா மாற்றி, இங்கே அவங்க அரசியல் பண்ணி இதை ஒரு வன்முறை பூமியாக மாற்றுவதற்கு வேலையில இறங்கி இருக்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பரபரப்பா சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான நிகழ்வு நடந்தது. அசோக் நகரில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு சொற்பொழிவாளர் வர்றாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துல தத்து பித்துன்னு அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை, பகுத்தறிவுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்த, அங்க பகுத்தறிவும் கல்வி அறிவும் நிறைந்த ஒரு ஆசிரியருங்க. அவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். அவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர். அவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே முற்புறப்பில் செய்த பாவம் சொல்லி எங்களை கேனையாக்க பாக்குறீங்களா? எங்களுக்கு கல்வி மறுக்கப்படுதா? அது முற்புறவில் செய்த பாவம்.
உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அது முற்புறவியில் செய்த பாவம். நீ வந்து ஒடுக்கப்பட்டு ஒரு இனமாக சிதைக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுறியா, ஊருக்கு வெளியே நிறுத்தப்படுறியா, அது நீ முன்னாடி செய்த பாவம்னு ஒவ்வொன்னையும் பாவ கணக்குல சேர்த்து நம்மள முட்டாளாக்க பார்க்கிற ஒரு சொற்பொழிவே அவர் ஆத்துறாரு. அதைத்தான் எதிர்த்து கேட்டு அந்த ஆசிரியர் அது பெரிய பிரச்சனையாகி அது அரசு தலையிட்டு அந்த பயலை அந்த பேச்சு பேசின சொற்பொழிவாளரை கைது பண்ணி உள்ள தள்ளி ஒரு பெரிய பரபரப்பே நிகழ்ந்ததுங்க. ஒரு வாரம் தமிழ்நாட்டுக்குள்ள கடுமையான ஒரு பரபரப்பு சூழலை உண்டாக்கி இருந்தது அந்த நிகழ்வு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, நாளைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் நிறைவு விழா. அதுல அது மீனாட்சி கல்லூரியில நடக்குது. மீனாட்சி கல்லூரி உங்களுக்கு தெரியும், அரசு உதவி பெறுகிற கல்லூரி. ஒரு அரசு உதவி பெறுகிற கல்லூரியிலேயோ அல்லது அரசு பள்ளிக்கூடங்களிலோ அரசு கல்லூரிகளிலோ இவ்வளவு தெனாவட்டா திமிரா ஒரு சொற்பொழிவை, நாங்கள் மதம் சார்ந்த சொற்பொழிவை நடத்தணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சட்டம் அதற்கு அனுமதிக்கல. அப்படி இருந்தும் 5 நாள் இந்த வேலை நடந்திருக்கு. அதுல ஒரு பேராசிரியர் பேசுறாங்க மாணவர்கள்ட்ட, இங்க பாருங்கப்பா, நாளைக்கு 3 மணிக்கு மீட்டிங் நடக்குது, எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும், இந்த ஆடிட்டோரியத்தில் நடக்குது, நாங்க அங்க வச்சு அட்டண்டன்ஸ் எடுப்போம். எதுக்கு இந்த அட்டண்டன்ஸ் எடுக்கிற கதை தெரியுங்களா? யார் வரலன்னு பார்த்துக்கிட்டு அவங்க மேல வன்மத்தை கொட்டுறதுக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அவங்கள மிரட்டுறதுக்கு, அவங்கள மார்க்ல கை வச்சிருவேன் அப்படின்னு உருட்டுறதுக்கு. இதுக்கு தான் அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, கேர்ள்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறது என்னன்னா உங்க ரிசல்ட்டை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம், உங்க மதிப்பெண்ணை வெளியிட மாட்டோம். இது எவ்வளவு பெரிய த்ரெட்னிங்க, இது எவ்வளவு பெரிய மிரட்டல். நீ வந்து நான் சொல்ற அந்த சொற்பொழிவுக்கு நீ வரலன்னா உன் மதிப்பெண்ல கைய வைப்போம், உன் ரிசல்ட்டை வெளியிட மாட்டோம், ஒன்னா ஆபீஸ்க்கும் வீட்டுக்குமா அலைய விடுவோம். அதான இந்த மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கிற தொனி. இது எவ்வளவு பெரிய அராஜகம். குட் ஈவினிங் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் நாளைக்கு வந்து 3 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். எம்எஸ் ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. லேட் ஆகுன்றதுனால உங்க பேரண்ட்ஸை வந்து கூட நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க வரல அப்படின்னா, ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்ன்றது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிசல்ட் அவங்க கொடுக்கல, ஏதாவது ஒரு வந்து ஏன் இந்த கிளாஸ் வரலன்றது என்ன கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன், யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் தானே உங்களை இந்த மாதிரி லேட்டா வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. அந்த ஒரு நாள் கூட நீங்க வந்து காலேஜுக்காக வாலண்டியர் பண்ணலைன்னா அப்படி அப்புறம் என்ன இந்த காலேஜ்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டியன் முஸ்லிம் கேர்ள்ஸ்னா கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஹிந்து கேர்ள்ஸே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வர முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு அதோட பின்விளைவுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். ஒரு ஜனநாயக நாட்டுல விருப்பப்பட்டா போய் கலந்துக்கிறேன், விருப்பப்படலன்னா கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்க மாணவர்களுக்கு உரிமை இல்லையா? அப்ப அந்த மாணவர்களை மிரட்டி உன் மார்க் வராது, உனக்கு ரிசல்ட் வராது, மரியாதையே வா அப்படின்னு மிரட்டுறாங்க. எல்லாமே என் கையில இல்லப்பா, செக்ரட்டரி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், என் கையில எதுவுமே இல்லை, நீங்க வந்து வந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் கூட வராம நாளைக்கு சோம்பேறித்தனமா நீங்க லீவு போட்டுட்டு வீட்டில் உட்காந்தீங்கன்னா அப்புறம் என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திருந்தா கூட சரி, ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக இந்த மிரட்டல் விடுறாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, திட்டமிட்ட இந்துத்துவாவை பரப்புவதற்கான மீட்டிங் என்பதை புரியும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? அடுத்து இங்க பாருங்கப்பா, ஒரு கிறிஸ்தவ மாணவியா இருந்தாலோ ஒரு இஸ்லாமிய மாணவியாலோ அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்கெல்லாம் இந்துக்கள், இப்ப இந்து மாணவிகளே வரலன்னா உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. இது என்ன அயோக்கியத்தனா? ஒரு கல்வி சாலை ஒரு பகுத்தறிவை ஊட்டணும், கல்வி மூலமாக கேள்வி கேட்கிற அறிவை வளர்க்கணும், இந்த சமூகத்தினுடைய வரலாறை பண்பாடை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும், மாணவர்களை கூர்த்தீட்டி அறிவு பட்டறையாக விளங்கக்கூடியதான் கல்விக்கூடங்கள். அதனாலதான் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்கள் சொல்லும் போது சொன்னாரு, இந்த கல்வி கூடங்கள் எதிர்கால தலைமுறையினுடைய கனவு கூடங்கள். இதெல்லாம் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு கல்வி கூடத்துல மூட நம்பிக்கையா ஒரு சாமியார் பயில கூட்டு வந்து பேச வச்சுட்டு அதுக்கு மாணவர்களை மிரட்டுறதோட இல்லாம நீ இந்துவா இருந்தும் இப்படி இருக்கே அப்படின்னா அப்ப நடக்கிறது இந்துத்துவா கூட்டம் தானே. அப்ப இந்துவா இருந்து நீ வந்துரு, நீ நல்ல இந்துவா இருந்தா உள்ள வந்துடணும், நீ இல்லைன்னா இந்துக்களே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரியான மிரட்டல் தானே. அப்ப இதுக்குள்ள மதம் சார்ந்து மாணவர்களை திரட்டுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை அந்த கல்லூரி செய்கிறது. அது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அது என்ன நியாயம் நான் கேட்கிறேன். இதை எதிர்த்து அந்த கல்லூரி வளாகத்திற்கு முன்பாக இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்துது. அது நியாயமான போராட்டங்க. ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு கல்லூரியிலேயோ இப்படியான கேடுகட்டுத்தனமான ஒரு மதம் சார்ந்த பிரச்சாரத்தை எப்படி செய்ய முடியும்? அதை செஞ்சா மாணவர்கள் அமைப்பு போராடதா? இந்திய மாணவர் சங்கம் வந்து போராடுது, உடனே காவல்துறை. ஏன்னா தமிழ்நாட்டில் காவல்துறையெல்லாம் வந்து அது தனியா ஒரு இயங்கிட்டு இருக்கிற ஏவல் துறையா இருக்கு, காவிகளுக்கு சொம்படிக்கிற துறையா இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம முதலமைச்சருக்கு ஒன்று அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோம், காவல்துறையை சரி செய்யலைன்னா தேர்தலில் அவங்க வேலையை காட்டுவானுங்க, கரெக்டா நம்ம இன்னைக்கே அடையாளப்படுத்தி அவங்கள ஆப்படிச்சு ஓரப்படுத்தணும்.
அந்த வேலையை செய்யலாம், அரசுக்கு நெருக்கடி உண்டாகும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அரசு அந்த வேலையை செய்யணும். காவல்துறை வந்து இங்க சாமியார் கூட்டிட்டு வந்து ஒரு சட்டத்தை மீறி ஒரு கல்வி நிலையத்துக்குள்ள, அரசு நிதி பெறுகிற கல்வி நிலையத்துக்குள்ள நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தட்டி கேட்கிற மாணவர் அமைப்பை அடிச்சு தூக்கி உள்ள போட்டு போய் கைது பண்ணிட்டு போறீங்க. இது என்ன மாதிரியான நியாயம்? போராடுற மாணவர்களை கைது பண்ணிட்டு தூக்கி எறிவீங்களா? இது யாரு கொடுத்திருக்கிற உரிமை உங்களுக்கு? அப்ப இந்த நாட்டில் நடக்கிற அவமானங்களை, வன்முறைகளை, துரோகங்களை, இந்த கல்வி கூடங்கள் நடக்கின்ற அயோக்கியத்தனங்களை ஏத்து கேட்கறதுக்கு மாணவர்களுக்கு உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். ஒரு பேராசிரியர் அதை கேட்கறீங்க. கல்வி கூடங்கள் எப்படி இருந்துக்கிட்டோம், எப்படி மாத்திட்டு இருக்கீங்க? சரி, அவங்களை தூக்கி உள்ள வச்சாச்சு. காவல்துறை தன் கடமையை அப்படி ரொம்ப கட்டுப்பாடா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதை இன்னொரு சட்ட ரீதியா நான் இதை அணுகிறேன். இந்திய அரசியல் சாசன சட்டம் 28(1) ரொம்ப தெளிவா கல்வி கூடங்கள் எப்படி இயங்கணும் சொல்லி இருக்கிறாங்க. கல்வி கூடங்கள் மத நம்பிக்கை வளர்க்கக்கூடிய மூடங்களின் கூடாரமாக மாறக்கூடாது. அதை அழுத்தி சொல்லுது இந்திய அரசியல் சாசன சட்டம். இங்க வந்து நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு முற்பிறப்பு, பிற்பிறவி, அப்புறம் இந்த பக்கம் சனாதனம், இந்துத்துவான்னு பேசிட்டு போறதுக்கு இடம் இல்ல. இது அறிவியல் கூடம், கல்வி கூடங்கள் அரசின் நிதி உதவியில் நடத்தப்படுகிற கல்வி கூடங்களில் மத கூட்டங்கள் நடத்த கூடாது சட்டம் சொல்லுது. அரசு நிதியில் நடக்கிற அல்லது அரசு நிதியில நேரடியாக அரசு பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளிலோ மத ரீதியான கூட்டங்கள் நடத்தக்கூடாது. அது சட்டப்படி தப்பு. அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அங்க போய் கேச போட்டு அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளாம அவங்கள கேள்வி கேட்காம போராடுற மாணவர்கள் மேல கை வைப்பீங்களா காவல்துறை? இந்த சட்டம் சொல்லுது, இந்த மத ரீதியாக மாணவர்களுக்கு கொஞ்சமும் மதிப்பில்லாத செய்திகளை புகுத்தக்கூடாது என்று. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? நீங்க வாட்டுக்கு முற்பிறவி பிற்புறவின்னு பேசுறீங்க, நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்றீங்க. அதனால 5 ரூபாய்க்கு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். நாங்கள் பகுத்தறிவை பேணுகிறவர்கள். கல்வி கூடங்கள் பகுத்தறிவை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம். ஆனா அதை விட்டுட்டு நீங்க எல்லா விதமான அயோக்கியத்தன சாக்கடை புத்திகளையும் கொண்டு வந்து கொட்டினீங்கன்னா அது தவறு. அது ஒன்ன செய்யக்கூடாது என்று சட்டமே சொல்லுது. எதை கத்துக் கொடுக்கணும், இதெல்லாம் கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுதுல. மதம் உள்ள வரக்கூடாது, மத ரீதியான சொற்பொழிவு கூடாது, நீங்க அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை மாணவர்கள்ட்ட திணிக்க கூடாதுன்னு சொல்லுதுல சட்டம். அப்ப என்ன செய்யணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அதையும் சட்டமே சொல்லுது. அறிவியல் மனப்பான்மையை வளரு. குழந்தைகளுக்கு அறிவியல் மனப்பான்மை வந்துச்சுன்னா கேள்வி கேட்கும். கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும். பதில் மூலமாக ஒரு அறிவு சமூகம் உருவாகும். அதனால என்ன சொல்றாங்க, அறிவியல் மனோபாவத்தை வளர்த்து விடுங்க, மனித நேயத்தை வளர்த்து விடுங்க. ரொம்ப முக்கியம் இல்லையா குழந்தைங்களுக்கு? இந்த சக மனிதர்களை நேசிக்கவும் சமூகத்தை நேசிக்கவும் கத்துக் கொடுக்க வேண்டிய இடங்க கல்வி கூடங்கள். சீர்திருத்த உணர்வை கற்றுக் கொடுங்கன்றது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன். சீர்திருத்த உணர்வுனா என்ன நினைக்கிறீங்க? காலங்காலமா இதுதான் நம்ம மரபு, இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு நீங்க எல்லா குப்பையும் கொட்டினாலும் அந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு எது நமக்கான மரபு, எது முற்போக்கான மரபு, எது சீர்திருத்த மரபு என்பதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள்ன்றாங்க. இம்புட்டுலாம் பண்ண வேணாங்க. இந்த குப்பைகளை கொண்டு உள்ள கொட்டாம கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு சாமியார்களை மொத்தமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 5 நாள் பிள்ளைகளுக்கு நீங்க பாடம் எடுத்திருந்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை திணிச்சிருப்பீங்க. அப்ப இந்த சட்டத்தை மீறுகிற இன்னொன்னு கூட சொல்றாங்க, அரசியல் சாசன சட்டம் பிரிவு 19 இதை கடுமையா எதிர்க்கிற அந்த பிரிவெல்லாம் நீத்து போக வச்சாச்சு. இங்க பார்த்தா ராமாயணத்தை படின்றான், அங்க பார்த்தா வந்து ராமர் பாலம், சேது பாலம், அது எவ்வளவு சயின்டிபிக்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து உல்டா புராணத்தை எல்லாம் பாடமா வச்சு படிக்க சொல்லிட்டு இருக்காங்க மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசங்கள்லாம். நாம இங்க அறிவியல் மனப்பான்மையோடு இருக்கிறனாலதான் தப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, கல்வி கூடங்கள் இந்த சட்டத்தை மீறியதோடு இல்லாம மக்கள் மனதில், அந்த குழந்தைகளுடைய மனதுல ஒரு மத வெறுப்பை, மத திணிப்பை நிகழ்த்திட்டே இருக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து அரசு கேள்வி கேட்க வேண்டும்.
ஏற்கனவே நமக்கு ஒரு பாடம் நடந்து போச்சு. எங்க? இங்க அசோக் நகர் பள்ளிக்கூடங்கள்ல. அப்ப அதை பாடமா ஏத்துக்கிட்டு மாத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்களை, கல்வி நிலையங்களை கண்காணிக்க வேண்டாமா? அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? அங்க என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்க்க முடியுமா? இல்லை கல்வி அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கல்வி அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அப்போ கண்காணிக்கணும், என்ன நடக்குது கல்வித்துறையில அப்படின்னு கண்காணிக்கணும். 2வது, கல்வித்துறை முழு வீச்சோடு கல்வி நிலையங்களுக்குள்ள இதையெல்லாம் பார்க்கிற பொறுப்பை கையில் எடுக்கணும். அதுதானே கல்வித்துறை இருக்கு. அதனால கல்வி துறைகள்ல பெரிய அளவுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நடவடிக்கை எடுப்பது, அந்த கல்வி நிலையங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்க வரிப்பணத்துல ஒரு கல்வி நிலையம் நடக்கும், அங்க ஏன் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க உட்காந்து சாமியார்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்ப இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அப்ப அரசு விழிப்போடு கண்காணிப்போடு கல்வி நிலையங்களை பாதுகாக்கலன்னா RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஓட்டு வாங்குகிற, ஓட்டு பொறுக்குகிற, ஓட்ட தேத்துற இடமா மாறிடும். அதுக்கு தானே இந்த வேலை. மறைமுகமாக RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய சித்தாந்தத்தை திணிப்பது தானே இவர்களுடைய வேலை. அப்ப தமிழ்நாடு போன்ற அறிவு சார்ந்த மாநிலங்கள்ல, கேரளா, தமிழ்நாடு போன்ற அறிவு சார்ந்த மாநிலங்களுக்குள்ள எப்படியாவது ஊடுருவணும் அப்படின்னு நினைக்கும் போது கல்வி நிலையங்களை டார்கெட் பண்ணி இது மாதிரியான செயல் திட்டங்களோடு இந்த கும்பல் இறங்குதுன்னா அரசு கடுமையான கள நடவடிக்கையில் நிக்கணும். இல்லைன்னா நாம இந்த மண்ணு அந்த மண்ணுன்னு சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிரும். ஒரு மண்ணும் இல்லைன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம்.